7 நாள் 7 வீடியோ ஜேகே கிட்ட போடுறேன்னு சொல்லி தோத்துட்டேன். வேறு அடுத்த நாள்லேருந்து போடுவேன்னு எதிர்பார்ப்போடு இருந்தான் பயவுள்ள. அதை எடுத்துகிட்டு எடிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்ச விஷயம் ஹவ் ஐ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். எனக்கு தோணும் எல்லோரும் ஏன் ஒரு துணை தேடுறாங்க, ஒரு ஃப்ரெண்டு, காதலி, சொந்தக்காரன், மாமா, மச்சான், இந்த மாதிரிலாம் ஏன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பயமாக இருக்கும். ஒரு சோகமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்கள்ட்ட போய் பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், தோளில் சாஞ்சு அழுதா நல்லாயிருக்கும், கையை பிடிச்சிக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சந்தோஷமான விஷயம் இருந்ததுன்னா ஜாலியாக அதை சொல்லி அதை ஷேர் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒரு ஆள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், இல்லை எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா நம்மளாம் தனியாக இருக்குமா அப்படின்னா இல்லை. மண்டைக்குள்ளே எப்பவுமே ஏதாவது ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு மைண்டில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் வாய்ஸ் எப்பவுமே எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அவன் எப்படி இருப்பானா, எனக்கு ஈக்குவலான ஒரு மீட்டர்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ டீ கடைக்கு தனியாக போனோம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னா, நடா டீ சாப்பிடணும்னு தோணுதா உனக்கு அப்படின்னு கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் மைண்டில் வரும். ஆமாடா டீ கடைக்கு தான் போனோம், என்ன பண்ணலாம், சரிவா எனக்கு டீ குடிக்கிற மூடில் உனக்கு கம்பெனி தரேன், நீ தாண்டா வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் சரிவா உட்கார், பின்னாடி உட்கார், பத்திரமா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பிரெயினில் ட்ராவல் பண்ணி நாங்கள் 2 பேர் போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இவன் எனக்கு பல சமயங்களில் கான்வர்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போ இந்த ஹூடு நான் இந்த வெயிலில் ஏன் இதை போடுறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எனக்கே அது ஒரு கடுப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஹூடி போடுறதுக்கான ரீசன் இது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இது உங்களுக்கு தெரியுதா? இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது கம்ஃபர்ட்கான விஷயங்கள் அப்படின்னு எனக்கு தோணும். ஒரு மாதிரி ஆக்வர்ட் சிச்சுவேஷனில் எங்கேயா இருக்கும் அப்படின்னா இது இப்படி ஒரு மாதிரி இதை பிடிச்சிக்கலாம். அந்த ஜேகே வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பண்ணிகிட்டு இருப்பேன் ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே. ஏன்னா அது ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் நார்மலாகிடுவேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்கான விஷயம். நமக்கு கையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தனியாக எங்கேயாவது இருந்தோம்னா கை இப்படி பரபரன்னு இருக்கும். கையை கட்டி வைக்கலாமா, லூஸாக வைக்கலாமா, பின்னாடி கட்டிக்குவோமா, இப்படி தலையில் கை வச்சுக்குவோம், இப்படி வச்சுக்கலாமா, என்னென்னமோ தோணும். இந்த கை ஒரு ஆக்வர்ட்னஸை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கம்பெனியன் தான் இந்த ஃப்ரெண்டு வாய்ஸ். இவங்ககிட்ட என்னால் பல விஷயங்களை மனசு விட்டு பேச முடியும். எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல். இவன் இதை யார்கிட்டயோ சொல்லிடுவானோ, நம்மளை பற்றி இதை காசிப் பண்ணுவானோ, நம்மளை பற்றி பிச் டாக் பண்ணுவானோ, இந்த மாதிரி எந்த விதமான யோசனையும் இல்லாமல் என் மைண்டில் இருக்கிற ரொம்ப கோரான தாட், மூளையின் ஏதோ ஒரு மூளையில் ஒரு கோரான தாட் இருக்கும். அதை நம்ம நார்மல் டே கான்வர்சேஷனில் நம்ம யாருக்கிட்டையுமே அந்த தாட்டை பற்றியெல்லாம் பேசவே மாட்டோம். இவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணோம்னா இவன் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அதை கேட்டுக்குவான், ஒரு கம்ஃபர்ட்டாக மட்டும் இருந்துட்டு போயிடுவான். அதே சமயத்தில் இவன் எஸ்மென் கேங்கும் கிடையாது. இவன் ஸ்ட்ராங்கான சஜஷன்ஸை நிறைய டைம் கொடுத்துருக்கான். நமக்கு பிடிக்காத சஜஷன்ஸை கொடுத்துருவான். ஆனால் அதான் உண்மை அப்படின்னு சொல்லி பேசிடுவான். ஃப்ரெண்டு கிட்ட ஈகோ பார்க்குறது, இல்லைனா காதலி கிட்ட நம்ம ஏதாவது தவறாக கோவப்படுறது, இந்த மாதிரி சமயம் இருக்கும். நம்ம எந்த சமயத்தில் என்ன தப்பு பண்ணாலும் இது இவனுக்கு தெரியும். அவனோட ஸ்டார்டிங் ஃப்ரேஸே எனக்கு தெரியாத அவனை பற்றி அப்படிங்கிறது தான். ஏன் அவனுக்கு தெரியுதுன்னா, அவன் தான் நானாக இருக்கேன், நானாக இருந்து என்ன ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் நாளைக்கு நம்மளை டீ சாப்பிடும்போது இவன் கேட்பானே, நேற்று பண்ணியே அது ஓகேவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். எனக்கு அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குமே அப்படிங்கிறதுனாலேயே அந்த விஷயங்களை நான் செய்யாமல் விட்டுறேன். ஆனால் ஓகே தான், நான் ரொம்ப அவனை தாழ்த்தியும் பேசலை. அவன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டில் தான் என்னை வச்சிருக்கிறான். அவன் என்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் டேய் அன்னைக்கே நான் சொன்னேன்ல, அதை மட்டும் என்ன சொல்ல வச்சிடாதரா, நம்ம சேர்ந்து மற்றவங்களுக்கு சொல்லமே ஒழிய நம்மளே நமக்குள்ளே சொல்லிக்க கூடாதரா அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ இந்த அன்னைக்கே நான் சொன்னேன்ல அப்படிங்கிறத வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அப்போ அன்னைக்கே நான் சொன்னேன்ல அப்படிங்கிறத வாங்கக்கூடாதா என்ன, வாங்கலாம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் நான் ஒரு இதாக சொல்கிறேனே, ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அன்னைக்கே சொன்னேன்ல அப்படி சொன்னான்னா அது ஓகே. ஏன்னா 1 மாதம் 2 மாதம் ஆகிருக்கு, அன்னைக்கே நீ நிறையா சொல்லுவ, இது தப்பாக போயிடுமோன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கும்ப, சும்மா எல்லாத்துலேயும் போட்டு வைக்கிறது. அப்போ 2 மாதம் கழிச்சு அது நடந்ததுன்னா அன்னைக்கே நான் சொன்னேன்ல அப்படிம்ப. இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இது ஓகே தான், இது மனிதர்களுக்கு இந்த 1 மாதம் 2 மாதம் டைம் பீரியடுங்கிறதெல்லாம் ரொம்ப டூ லார்ஜ். ஒரு 15 நாள் 10 நாள் கூட ஓகே தான், அதுவுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு வாரமும் நான் என்ன கேட்டால் அக்செப்டபுள் தான். சில மணி நேரங்களில் நடக்கிற மாதிரி சில விஷயங்களை போட்டுருவோம். வண்டி எடுக்கும் போதே லைட்டாக ஒரு இக்க போடுறது, எனக்கு என்னவோ இன்றைக்கி வண்டி ஓட்டுறது சரியான ஆப்ஷன்னு தோணலை அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம கீழே கிடக்கும்போது சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்கிறது, அப்போவே சொன்னாங்கடா ஐயோ. அதுக்கு அந்த டியூரேஷன் ரொம்ப சுருங்குச்சுன்னா எனக்கு மனவலி ஏற்பட்டுருது. பேசாமல் இவன் சொன்னதை கேட்டுடலாமோன்னு சொல்லி, அப்படி இவன் சொல்கிறதையே நம்ம எல்லாம் கேட்டால் இப்போ நாம யார், நமக்கு சுயமாக சிந்திக்க தெரியாதா அப்படிங்கிற கேள்வியும் வருதுங்கிறதுனால சில சமயங்கள் எப்படி ஆயிடுறோன்னா, சரிடா நான் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன், இதில் வர்ற எந்த தப்பாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன்பா
அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே தான். ஓகே 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 அப்போ நான் எதுவும் சொல்லலை. நீ உன் முடிவு எடுக்கிற, அதில் சாதகம் வந்தாலும் பாதகம் வந்தாலும் நாளைக்கு நீ சொல்லலையேப்பா கூடயே இருக்கியப்பா அப்படின்னு நீ கேட்க மாட்டேன் அப்படின்னா ஓகே தான், இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க அப்படிமா ஓகே போயிடுறது. ஆனால் இவனோட ஸ்கோப்பை தாண்டின பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், பணம் யாருக்கா கடன் கொடுக்கலாங்கிற மாதிரி விஷயம் இருக்கும், இல்லைனா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் விஷயம், இல்லைனா தகராறு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் இவன்ட்ட பதிலே இருக்காது. இவன் இதையே சொல்லிட்டு இருப்பான் மறுபடியும். வாடா போய் டீ சாப்பிடுவோம், நீ இதை பற்றிலே யோசிக்காமல் இருக்கிறத இவன் விரும்பான். இவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம வச்சிருக்கிற வந்து ட்ரை பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட். அப்போது ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும். இந்த போட்டு ஆரம்பிக்கிறவனுங்கெல்லாம் வந்து 90களின் பிற்பகுதியில் முடிஞ்சுட்டானுங்க அப்படின்னு நினச்சேன். நோ, எனக்குள் ஒருவன் இருக்கிறான். அது என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹேவ் அ மொமெண்ட்? அது வந்து இல்லை, அதுக்கு பதிலாக வந்து இது வந்து என்னன்னா சொல்லுங்க என்ன அப்படி நம்ம கேட்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இவனுக்கு பண்ணுறது. ஸோ இந்த ஆளுக்கு என்னன்னா, ஒரு 55-60 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள், என்கிட்ட மெச்சூரான டிசிஷன்ஸ் எல்லாம் நீ வந்து கேட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையிலேயே இருப்பாப்புல. மனநிலைன்னு இல்லை, அந்த ஆள்கிட்ட கேட்டால் உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் தான் பேசுவார். என்னடா மனசில் பாரம் இருக்கா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது. ஒரு வாக் போவோமா அப்படிங்கிறது. வாக் போகிறப்ப ஸ்மோக் பண்ணிகிட்டே வருவேன், பரவாயில்லையா? நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஆனால் அவனுக்கு வந்து அந்த ஸ்மோக்கிங் மேனரிசம் அதை வச்சுட்டு ஒரு எல்டர்லி பர்சன் கூட நீ ஸ்மோக் பண்ணிட்டே நடந்து போனீங்கன்னா உன் மனசில் இருக்க பாரம் கொஞ்சம் குறையும், உன்னால் வந்து சில விஷயங்களை வந்து மனசு விட்டு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த எல்டர்லி பர்சன் வந்து பல சமயங்களில் வந்து நம்மளை ஸ்ட்ரிக்டாக கட்டுக்கோப்பாக நடத்துறதுக்கு எல்லா வேலையும் வந்து பண்ணுவான். இந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக நம்ம சொல்கிறத அப்படியே லைட்டாக இது பண்ணி சொல்லுவான். சரி விட, இப்படின்னா டீ சாப்பிடுமா, போகலாமா, இப்படின்னா ஜிம்மு ஸ்கிப் பண்ணுமா, பண்ணு. ஆனால் இந்த எல்டர்லி பர்சன் அப்படி எளிதாக வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டான். காலையில் 8 மணி ஆச்சு, நியூஸ் பார்க்காம உட்காந்துருக்கான். அந்த நியூஸ் அவன் ஆக்டிவாக கூட லிசன் பண்ண மாட்டான். நியூஸை போட்டு விட்டு இப்படி ரீல்ஸ் தெளிக்கிட்டு கூட இருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து இந்த நியூஸுங்கிறது வந்து ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சவுண்டு மாதிரி அவனுக்கு. எப்போ பாரு அந்த ஒரு நியூஸ் வைக்கிறது, ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிறது, பேப்பரில் படிக்கிறத ஒரு ஆக்டிவாக கூட கன்சியூம் பண்ணுறது இல்லை. அவன் ஏதோ பேசிவாக சும்மா எழுத்துக்களை கூட்டி படிக்கிறது, ப்ரூஃப் ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வட்டம் போடுறது. அப்புறம் இந்த பேப்பரில் பாரு, இந்த குவாலிட்டியே சரியில்லை, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஆனால் இதை உட்காந்து ஒரு பெரிய விஷயமாட்ட மைண்டில் வந்து போட்டு உருட்டிக்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கும். உட்காந்து எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறது. அது அவனோட இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணுற வேலைகள்லையும் உட்காந்து தலையிடுறது. ஜிம்முக்கு போகவே இல்லை இன்னைக்கு, இன்னைக்கு ரெஸ்ட் டேயா, இதை போய் உங்கள் ஜிம் மாஸ்டர்கிட்ட சொல்லு, ஃபீஸ் கட்டினில்ல 5000 ரூபா, இப்போ அவன்கிட்ட சொல்லு, வாரத்தில் 3 நாள் நான் ரெஸ்ட் எடுப்பேன், ஸோ அந்த ரெஸ்ட் நாள்லாம் நீங்கள் வந்து கணக்கு பண்ணி கழிச்சிட்டு எனக்கு வந்து அந்த பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் கேட்குறானான்னு பார்ப்போம். இப்படி பேசுகிறவன்ட்ட எப்படி வந்து பேசி ஜெயிக்க முடியும்? சரி போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயோ போய் சுற்றிட்டு கூட வந்துடல, ஒரு டீ சாப்பிட்டு அப்பாடா இன்றைக்கி வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் அப்படின்னு சொன்னோம்னா ஓகேன்னு நம்பி ஏமாந்துருவான். அவனுக்கு தேவையெல்லாம் அவன் சொல்கிறத ஓரளவுக்கு லிசன் பண்ணிக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, அவன் பேச்சுக்கு நம்ம ஃபீல் பண்ண வச்சிட்டோம்னா அவன் ஓகே தான். ஆனால் இந்த வயசானவனை நான் இவ்வளோ இலக்காரமாக பேசுகிறேன், ஆனால் அவனோட சஜஷன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளான சஜஷன்ஸ். ஏதோ ஒரு உண்மையாகவே முதியவன் மாதிரி பேசுவான். கேட்டால் வந்து உன்னோட வயசுட என்னோட அனுபவம்னு. 2 பேரும் ஒரே ஈக்குவல் தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னா அவன் கரெக்டாக கெஸ் பண்ணுவான். இந்த பாயிண்ட்லாம் நீ வந்து மிஸ் பண்ணுறப்பா, இதை கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா இது நீ வந்து பண்ணலாம், இல்லைனா வேணாம். அப்புறம் இந்த இடத்துல ப்ரொஃபஷனலிசம் கொஞ்சம் மிஸ் ஆகுது, இது பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் இப்படி ஒர்க் ஆகாதுப்பா, சரி அப் டு யூ, ஒரு மாதிரி பேசிடுவான். அப்புறம் அந்த இது சொன்னில்ல, அந்த லவ் மேட்டரில் ஒரு பிரச்சனை, அந்த பையனுக்கும் இது அந்த சாதி பிரச்சனை ஒன்று சொன்னில்ல, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி இதை சால்வ் பண்ண முடியுமான்னு பாரு. அப்படி இவன் சொல்கிற சஜஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த 2 பேர் தான் உங்க கூட இருக்கானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவனுக்கு 2 பேரும் மேஜராக சுற்றுறவனுங்க. மற்றவங்கெல்லாம் இருப்பானுங்க, அந்தந்த ஸ்பெசிஃபிக் நீடுக்கு நம்ம அவங்களை போய் அணுகணும்னா அவனுக்கு இருப்பானுங்க, அங்கே தான் இருப்பானுங்க. அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் என்னவோ அந்த ஏரியாவில் அவங்களோட கருத்தை சொல்லிடுவானுங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டுக்கிட்டே ஒரு பெண்ணோட பர்ஸ்பெக்டிவை பற்றி கேட்குறான்னா அவன் வந்து போலியாக மலிப்பிக்கிட்டுலாம் இருக்க மாட்டான். அவன் வந்து எதுனாலும் வந்து பொட்டில் அடித்த மாதிரி பேசிடுவான். டேய் எனக்கு எப்படா அதெல்லாம் தெரியும், நீ அந்த புள்ள அவள் இருக்காள் அவள்கிட்ட கேட்டுக்கப்போ அப்படின்றவான். அப்போ நான் கேட்குற குரல் என்னடா அப்படின்னு ஒரு குரல் வந்து கேட்கும். அந்த குரல்கிட்ட நான் எது கேட்டாலும் அது வந்து ஃபீமேலோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே பேசும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை உருவாக்குறதுக்கு இவனுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ வந்து எனக்கு தோணும், நம்ம எல்லா சமயங்களிலுமே கூட்டமாக தான் இருக்கிறோம், தனியாக இருக்கிறோங்கிறது வந்து அது வெளியில் பார்க்குறோம், அவன் 1000 பேசுவான், அடுத்தவனோட ஒப்பீனியனை கேட்டோம்னா நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது. நம்ம ஜாலியாக இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க, வயசானவர் இருக்கார், நம்ம பையன் இருக்கான், ஒப்பீனியன் கேட்கறக்கு அவ இருக்கா, இது மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ நமக்கு தேவையான ஆட்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம யாரை நம்பியும் இல்லை. இப்போ நான் பின் பாயிண்ட் பண்ணி சொன்ன இவனுங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். மற்றவங்க எல்லாம் கோச்சுக்குவானுங்க,
ஆல்ரெடி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டானுங்க படிக்கிறதுக்கு, வெளியூரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணி ஒன்று கூடி ஜாலியாக இருக்கும். ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ யா அதனால தான் எனக்கு தோணும் மனிதர்கள் ஏன் வந்து துணை தேடுறாங்க அப்படின்னு சொல்லி. ம் ம் இல்லை போதும், இவ்வளோ போதும்டா. ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம்னா புரியாது. ம் யோ கொஞ்சம் அதெல்லாம் பேசக்கூடாதியா. ஏன்யா எங்கே போகலாம்? அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. ஏன் பக்கத்தில் போகலாம்.